வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக மக்களால் பெருந்தலைவர்னு அன்போடு அழைக்கப்படுபவர். இவர் ஏழை எளிய மக்களுக்காக ஆற்றிய பணிகளும் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் இவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அனைத்து ஏழை மக்களுக்குமே ஒரு பொற்காலமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பின்தங்கிய மக்களுக்கு அவருடைய உதவியால் பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியும் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒப்பற்ற வள்ளல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமராஜர் அவர்கள் 1903 வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருடைய அம்மா அப்பா பேருன்னு பார்த்தோன்னா குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மை அவர்கள். இவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர்ல தான் பிறந்திருக்காரு. இவர் குலதெய்வம் காமாட்சிக்கு வேண்டி தான் பிறந்திருக்காராம். இப்படிப்பட்ட கடவுள் அருளால பிறந்த காரணத்தினால இவருக்கு காமாட்சினே பேர் வச்சிருக்காங்க. அவரோட அம்மா ஆசையா அவரை ராஜான்னு தான் கூப்பிடுவாராம். இந்த பேரே நாளடைவில் மருவி காமராஜர்னு பேர் மாறி இருக்கு. காமராஜர் அவர்கள் தன்னோட தொடக்கப்பள்ளி படிப்பை தன்னோட சொந்த ஊரான விருதுநகர்ல இருக்கக்கூடிய சத்திரிய வித்யாசாலாங்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாரு. அவர் படிக்கும் போதுல இருந்தே அவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காம். அது மட்டும் இல்லாமல் அமைதியாக எல்லோருடையுமே பேசும் பண்பும் இவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இவர்கிட்ட நல்ல குணங்கள்ங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குமாம் சின்ன வயசுலேருந்தே. இருந்தாலுமே அவரால் தொடர்ந்து படிக்க முடியலை. அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னோட ஸ்கூலிங் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அவருடைய அப்பா இறந்துட்டாரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அவரை வளர்த்துருக்காங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு உணர்ந்து காமராஜர் அவர்கள் தன்னோட படிப்பை விட்டுட்டு அம்மாவுக்காக தன்னோட மாமாவோட துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு. காமராஜர் அவரோட மாமா கடையில் வேலை பார்க்கும் பொழுது நிறைய தலைவர்கள் உரையாற்றுவதை இவர் பார்த்துருக்காரு. அதை பார்த்து இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது, ஈர்க்கப்படவும் செய்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால 1920 வருஷம் தன்னோட 16வது வயசுலேயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அன்னையிலிருந்து அவர் மக்களுக்காக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும்னு தன்னோட மனசுக்குள்ளார போட்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. முதலாக 1930 வருஷம் வேதாரண்யத்தில் ராஜாஜி அவர்களோட தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தமிழகத்தில் நடக்குது. அதில் பங்கேற்று நடத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. இன்னும் சொல்லப்போனால் 1 வருஷம் வரைக்குமே அந்த தண்டனைக்கு உள்ளாகிறாரு. அதுக்கப்புறமா விடுதலையும் செய்யப்படுறாரு காமராஜர் அவர்கள். திரும்பவும் 1940 வருஷத்தில் விருதுநகரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கில் சிக்கி கைதாகி வேலூர் சிறைக்கும் செல்றாரு. இன்னும் சொல்ல போனால் சிறையில் இருந்தவாறே விருதுநகர் சிட்டியில் உள்ள நகராட்சி தலைவர் போட்டியில் நின்று வெற்றியும் பெறாரு. திரும்பவும் 1942 வருஷம் ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் கலந்து கொண்டமையால் சிறையிலையுமே அடைக்கப்படுறாரு. இந்த 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் 9 ஆண்டுகள் வரைக்கும் மக்களுக்காக மட்டுமே சிறைக்கு சென்றிருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட முதன்மை பேச்சாளரும் தலைவருமான சத்தியமூர்த்தியின் மேல் இருந்த மதிப்பின் காரணமாக அவரை தன்னோட அரசியல் குருவாகவுமே ஏற்றுக்கிட்டாரு காமராஜர் அவர்கள். அவரோட அனைத்து மேடை பேச்சினையும் கேட்டு மெய் மறந்து போன அவர் சத்தியமூர்த்தியுடன் தனது நல் உறவினையுமே தொடர்றாரு. சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவரான போது காமராஜரை செயலாளராக நியமிக்கிறாரு. குலக்கல்விங்கிறது அப்போது ராஜாஜியோட உத்தரவின்படி இருந்தது. ஆனால் அன்னைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே மத்தியில் காங்கிரஸ் பலமாக இருந்தாலுமே தமிழகத்தில் தன்னோட பலத்தினை இழந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே ராஜாஜி அவர்கள் தன்னோட முதல்வர் பதவியினையுமே இழக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பதிலாக சுப்பிரமணியம் என்பவரையுமே நிறுத்துறாரு அந்த ஒரு இடத்துல. ஆனால் சட்டசபையில் காமராஜருக்கு இருந்த செல்வாக்கின் அடிப்படையில் ஓட்டெடுப்பில் வென்று 1953ஆம் ஆண்டு முறையாக தமிழகத்தோட முதல்வரும் ஆகிறாரு. ஒரு முறை தன்னோட அமைச்சரவை குழுவினை கூட்டி தமிழக பள்ளி தேர்ச்சி மற்றும் எண்ணிக்கை குறித்து அமைச்சர்கள் கிட்ட பேசுறாரு. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்குமே வராரு காமராஜர் அவர்கள். அப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாருமே ஸ்கூலுக்கு பெரும்பாலும் வரமாட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு உணவு கிடைக்காதது தான் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்கள ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு. நாம் மதியானம் உணவு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு மாணவர்கள் வருவாங்கன்னு அவருக்கு தோணுது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். மேலும் குலக்கல்வி திட்டத்தினை கைவிடவும் செய்கிறாரு. தமிழகத்தில் மூடியிருந்த 6000 ஸ்கூல்ஸ் வரைக்கும் திரும்பவும் திறந்திருக்காரு காமராஜர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் 17,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழகம் முழுவதும் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு அவரே சென்று திறந்தும் வச்சிருக்காரு. தமிழக இளைஞர்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வேலை செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையில அவர் பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாரு. இதுல முக்கியமான திட்டங்கள்னு பார்த்தோம்னா நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்,
கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபில்ம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகு மின் நிலையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை, இந்த மாதிரி பல தொழிற்சாலைகள் காமராஜர் அவர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வருமானம் வரும் வழியினையுமே அமைச்சு கொடுத்துருக்காரு. படிக்காத இவர் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் அவரோட புத்தி கூர்மையினை மிகப்பெரிய அளவில் வெளிக்காட்டுச்சுன்னே நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மின்சாரம் மற்றும் நீர்வளத்துறைகள் மீதும் நாட்டம் கொண்டு வந்த இவர் அந்த துறைகள்லையுமே பல வியக்க வைக்கும் திட்டங்களை கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தினார்னு சொன்னால் மிகையாகாது. அதில் என்ன திட்டங்கள்னு பார்த்தோன்னா மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, அரணியாறு, இந்த மாதிரி பல நீர்ப்பாசன திட்டங்களையுமே ஏற்படுத்தியிருக்காரு. 3 முறை வரைக்குமே தமிழக முதல்வராக இருந்திருக்காரு காமராஜர் அவர்கள். மக்களோட முன்னேற்றமும் அவங்களோட கட்சி முன்னேற்றத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட முதல்வர் பதவியினை ராஜினாமா செஞ்சவரணும் நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட கையில் நாட்டை ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரும் இவர் தான். அதே வருஷத்தில் டெல்லி போய் காங்கிரஸோட தேசிய தலைவரும் ஆகிறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசத்தோட பிரதமரை நியமிக்கப்படும் அளவிற்கு அவரோட செல்வாக்கு கட்சியின் மத்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கதும் கூட. தன்னோட வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதுல காலமாயிருக்காரு. என்னதான் இவர் தேசிய அளவில் தலைவராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மறையும் பொழுது அவர் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காராம். இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட கதர் ஆடை மட்டும்தான் இருந்திருக்கு. அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கூட சொல்லிக்கொள்ற அளவுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லையாம். தனக்காக மட்டுமே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு உலகத்துல மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறதே மிகப்பெரிய அளவுல அரிது மட்டும்தான். அரிதுங்கிறத தாண்டி கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த காமராஜர், இந்த மாதிரி அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட தலைவரோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமராஜரை பிடிக்காதவங்க ரொம்பவும் அரிது. அப்படிப்பட்டவரோட இந்த ஒரு வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.